அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். நினைவெல்லாம் நீதானே. அத்தியாயம் 4. அதற்கு பின் எல்லாமே விரைவாக நடந்தன. நல்ல நேரம் பார்த்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அவர்கள் விடைபெற்றதும் மனம் நிறைந்து போனது. பிறகு கணேசிடம் பேசினான். அப்பா, யூ ஆர் ரியலி கிரேட். அழகா பேசி முடிச்சிட்டீங்களே என்று சிலாகித்து சொல்லவும், டே தம்பி, நான் யாரு, பக்கா பிஸ்னஸ்மேன் என்று அட்டகாசமாக சிரித்தவர் வேடிக்கையாக, வாஞ்சி என் கமிஷனை வெட்டு என்றதும் சிரித்தவன், அப்பா இது எப்படி இருக்கு தெரியுமா, கொல்லன் தெருவில் ஊசி விற்கிற மாதிரி இருக்கு. உங்க பணத்தை எடுத்து உங்களுக்கே தர்ற மாதிரி இருக்கு. இது ஆவறதுல அட்லீஸ்ட் என்ன உன் கம்பெனியில் ஒரு ஆலோசகராக சேர்த்துக்கோப்பா. ஏன்பா என்று வியப்புடன் வாஞ்சி கேட்க, ஏன்னா வீட்டில் உங்கள் அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியலப்பா என்று சிரிக்கவும், அவனும் வாய்விட்டு சிரிக்க, என்னை இழுக்கலைன்னா ஊக்கமே வராது உங்களுக்கு, திருத்தவே முடியாது உங்களை என்று சுந்தரியின் குரலும் கேட்டது. இப்படி கேலியாக பேசிக்கொண்டு செல்லமாக சீண்டிக்கொண்டு அன்பும் பாசமும் பொழிவதற்கு தனக்கு ஏற்ற துணையாக கீர்த்தனா மட்டுமே இருக்க முடியும் என்று நினைத்தான். நினைவே கற்கண்டு போல சுவைக்க மனதில் அந்த பாடல் ஓடியது. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அன்று முழுவதும் மனம் உற்சாகமாக இருந்தது. மாலை வீடு திரும்பும் போது மலர்ந்த முகத்துடன் வந்தவனை கண்டதும், என்னடா கண்ணா, ஒரே குசி மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுதே, கான்ட்ராக்ட் நல்லா முடிஞ்சதுனால வந்த சந்தோஷமா? ஒரு கணம் விழித்தவன் பிறகு, ஆமாப்பா அதேதான் என்று சமாளித்து படிகளில் ஏறவும், வாஞ்சி என்ற தந்தையின் குரல் தடுத்தது. என்னப்பா, ஷூவை கழட்டாம போறியே என்றதும் திடுக்கிட்டு குனிந்து பார்த்தவன் முகத்தில் அசடு வலிய ச என்று தன்னையே கடிந்து கொண்டான். ஆஹா, மறந்துட்டேன்பா, கவனிக்கல என்று திரும்பவும் வாசலுக்கு சென்று காலணிகளை கழற்றிவிட்டு உள்ளே வந்தான். அப்பாவின் பார்வை கூர்மையாக தன் மீது படிவதைக் கண்டு, நான் போய் குளிச்சுட்டு வந்து காஃபி டிஃபன் சாப்பிட்றேன்ப்பா, அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கணேசும் அந்த வயதை தாண்டி வந்தவர் தானே. பையன் ஏதோ பெண்ணை பார்த்து மயங்கி விட்டான் போல, அதான் இப்படி தேன் குடிச்ச நரியாட்டம் இருக்கான். இருக்கட்டும், அவை வாயாலேயே சொல்லட்டும் என்று தனக்குள் சிரித்து கொண்டார். பள்ளி முடிந்ததும் கிடைத்த பஸ்ஸில் ஏறிய கீர்த்தனாவோ ஆவலாக பேருந்தில் காலையில் பார்த்தவன் எங்கேனும் தென்படுவானா என்று பார்வையால் துளாவினாள். அவன் இல்லை என்றதும் மனதில் ஏமாற்றம் இருள் போல படர முகம் சோர்ந்து போனாள். ச, என்ன இது, ஏன் இந்த திடீர் தடுமாற்றம் கீர்த்தனா? காலையில் பார்த்த எவனோ ஒருவனை பற்றி யோசிக்கிறாயா? ஒருவேளை அவன் ஏற்கனவே திருமணம் ஆனவனோ என்று உள்மனம் கேள்வி எழுப்ப, விதிர்த்து போய் தன்னையும் அறியாமல் இருக்காது என்று உறக்க சொல்லவும், என்னம்மா சில்லறை இல்லையா? பரவாயில்ல, பணம் கொடுங்க, சில்லறை தரே என்று கண்டக்டரின் குரல் அவளை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தது. மெல்ல சிரித்தவள் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்துவிட்டு ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தாள். எங்கும் மனிதர்கள் பரபரப்பாக நடந்து கொண்டும் வண்டியில் போய்கொண்டும் இருந்தனர். ஒரு பெண் நேர்த்தியான அலங்காரத்துடன் தலை நிறைய பூ வைத்து கொண்டு கணவனின் வயிற்றை சுற்றி கைகளில் இருக்கியபடி காதருகில் பேசிக்கொண்டிருந்தாள். கணவனும் அவள் பேசுவதை சிரிப்புடன் கேட்டபடி வண்டியை நிதானமாக ஓட்டிக்கொண்டிருந்தான். அவர்களின் பெண் குழந்தை உற்சாகமாக கைகளை ஆட்டியபடி குதூகலமாக வேடிக்கை பார்த்தபடி இருந்தது. அவர்களை பார்க்கும்போதே சிறிய மகிழ்ச்சியான குடும்பம் என்பது புரிந்தது. எனக்கு மட்டும் வாழ்க்கை புத்தகத்தில் மகிழ்ச்சி என்ற அத்தியாயம் ஏன் மறுக்கப்பட்டு விட்டதோ என்று மனம் சோர்ந்து போனது. அந்த வண்டியில் இருந்த பெண் ஜாதி மல்லி சரம் வைத்திருந்தாள். கீர்த்தனாவுக்கு ஜாதி மல்லி பூ என்றால் கொள்ளை பிரியும். நல்ல வெள்ளை நிறத்தில் நுனியில் அடர்த்தியான ரோஸ் நிறத்தில் நிறைய வாசனையுடன் இருக்கும். அதை தலையில் வைத்துக் கொள்வது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அடர்த்தியான கருநாகம் போன்ற தலைமுடியை ஞாயிற்றுக்கிழமைகளில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து வீட்டில் அரைத்த சீயக்காய் பொடியால் அவளின் தலையை அலசுவாள் தாய் கௌரி. கீர்த்தனா கூட செல்லமாக சினுங்குவாள். அம்மா, நான் என்ன சின்ன பிள்ளையா, நானே தலை குளிக்கிறேனே ப்ளீஸ் என்று கெஞ்சினால் கூட மறுப்பாக தலையசைக்கும் கௌரி,
ஏ கீர்த்தனா, இவ்வளவு முடியை உன்னால தேய்ச்சி அலச முடியுமா? ஷாம்புவா இருந்தா கூட பரவாயில்லை என்பாள். அதுக்குத்தான் நான் ஷாம்பு போட்டு குளிக்கிறேன்னு சொல்றேன். வேணாம்னு சொல்றீங்க. எவ்வளவு சுலபமா குளிக்கலாம், கையெல்லாம் வலிக்காது, உங்களுக்கும் வேலை மிச்சம் என்று அழுத்து கொண்டால், சாட்டை மாதிரி முடி கருகருன்னு இருக்கு, அதை ஷாம்பு போட்டு வீணாக்கலாமா? உன் சிநேகிதிங்க எல்லாம் உன் தலைமுடியை ஆசையா தொட்டு பார்க்குறாங்க இல்லையா? அப்பா, இந்த அம்மாவை பாருங்கப்பா என்று தந்தையிடம் சலுகை கேட்டால், அம்மா சொன்னா அது உன் நல்லதுக்கு தாண்டா கீர்த்தனா செல்லும் என்பார் சிதம்பரம். எப்பையிலிருந்துப்பா இப்படி அருமையா ஜால்ரா போட கத்துக்கிட்டீங்க என்று கீர்த்தனா கேலியாக சீண்டினாள். அதுல எல்லாம் ஐயா ரொம்ப கரெக்ட் தெரியுமா? என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே சரண்டர் ஆயிட்டோம்ல என்பார் வடிவேலு பாணியில். எங்க குடும்பமே பெரிய இசை குடும்பம் தெரியுமா கீர்த்தனா என்பார் பூடகமாக. அப்படியாப்பா, என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. ஆமாண்டா, எங்க அப்பா தாத்தா எல்லாருமே அவங்க மனைவிக்கு ஜால்ரா போட்டவங்க. அவங்க வாரிசான நானும் என் பொண்டாட்டிக்கு ஜால்ரா போடுறேன். ஆக எங்க குடும்பம் இசை குடும்பம் தானே என்று குமிழிடும் சிரிப்புடன் அவர் சொன்னதும் குபீர் என்று சிரித்து விட்டாள் அவள். அது தவிர கீர்த்தனாவுக்கு 6-7 வயது வரை தலைக்கு ஊற்ற வேண்டும் என்றால் சிதம்பரமும் வரிந்து கட்டிக்கொண்டு கௌரியுடன் சேர்ந்து கொள்வார். அவளை தன் கால் இடுக்கில் கெட்டியாக பிடித்து கொண்டு தலையை மல்லாக்க வைத்து முடியை அலசுவார். மூக்கில் தண்ணீர் போகக்கூடாதாம் என்றும் சொல்வார். ஊர் உலகத்துல இல்லாத அதிசயமா இவன் தான் புள்ளை குத்துட்டான், அதுவும் பொட்ட புள்ளைக்கே இந்த அலம்பல் பண்றான் பாரு. இதே பையனா இருந்தா கால் தரையிலேயே படாது போல ஆகாசத்திலேயே பறந்திருப்பான் என்று வயதான உறவு பெண்மணி ஒருத்தி முடிக்க, அப்பாயி, பையனோ பொண்ணோ குழந்தையே கடவுளோட அம்சம்தானே என்பார். அது சரி, நீ இப்படி கண்மூடித்தனமா பாசம் வச்சுட்டு நாளைக்கு அதை கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது கஷ்டப்பட போற. அது இயற்கை தானே அப்பாயி. கல்யாணம் ஆகுற வரைக்கும் நம்ம செல்ல பிள்ளையா சந்தோஷமா இருக்கட்டுமே. ஓவியம் போல ஒரே பொண்ணு எங்களுக்கு, அவளை கண்ணின் மணி போல கவனிச்சுக்கிற மாப்பிள்ளையா பார்ப்போம் என்று பூரிப்புடன் சொன்ன அவரை பார்த்த அந்த வயதான பெண்மணி அவரின் கண்ணம் வலித்து நெட்டி முடித்து, ஐயா ராசா, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா நான் உனக்கு மகளா பிறக்கணும் சாமி என்று நெகிழ்ந்து போனாள். தலையை குளித்துவிட்டு கௌரியின் நலபாகத்தில் மீன் குழம்போ கறி பிரட்டலோ சாப்பிட்டு விட்டு தலையை விரித்து போட்டு பண்பலையில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டோ கதை புத்தகம் படித்து கொண்டோ இருந்தால் சற்று நேரத்திற்கெல்லாம் தூக்கம் கண்களை தென்றல் போல தழுவிக்கொள்ளும். மாலை காஃபி சாப்பிட்டு பாவடை தாவணி அணிந்து கொண்டு தோழிகளுடன் சினிமா அல்லது கோயில் இல்லை ஷாப்பிங்கோ உற்சாகமாக பொழுது கழியும். அடி கீர்த்தனா, என்னடி காஸ்டியூம் இது? இந்த கம்ப்யூட்டர் காலத்துல கிராமத்துல இருக்கிற பட்டிக்காடு போல ட்ரெஸ் போட்டிருக்க என்று தோழி இனியா கேட்டால், கிராமங்களை கேவலமா பேசாத இனியா, பழைய வசனம்தான், ஆனா எல்லா காலத்துக்கும் ஏத்ததுதான். விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்கலாம். இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகு தெரியுமா? அது சரி, இந்த கிராம தேவதைக்கு கிராமராஜன், நடிகர் ராமராஜன் போல சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு ட்ரெஸ் போட்ட பட்டிக்காடு தான் வருவா பாரு என்று மற்றொரு தோழி சிந்து சொன்னால், நல்லவனா இருக்கிற பட்சத்தில் கிராமத்து ஆளா இருந்தா என்ன, நகரத்து ஆளா இருந்தா என்ன? சிந்து, கிராமத்துல இருக்கிற ஆளுகிட்ட கொஞ்சம் அப்பாவித்தனம் இருக்கும் தெரியுமா? டேங்கப்பா, சூப்பர் கீர்த்தனா என்று செல்வி பாராட்ட, அப்பொழுது அங்கே வந்த இளைஞர் பட்டாளத்தில் ஒருவன் அவளை பார்த்து, பாவாடை தாவணியில பார்த்த உருவமா என்று பாட, இதை உங்க அம்மா கிட்ட போய் கேளு, அவங்களும் அந்த வயசை தாண்டி வந்தவங்க தானே பிரதர் என்றாள் கீர்த்தனா சுள்ளென்று. ஏய் என்று பற்களை நரநரத்து கோபத்துடன் திரும்பியவனை பார்த்து அவளும் அசராமல் நிற்க, டே மச்சி, டேக் இட் ஈஸிடா, அப்புறம் ஈவ்டீசிங் கேஸ்ல உள்ள தள்ளிட போறாங்க. சாரி சிஸ்டர் என்றான் அவன் சிநேகிதன். அவர்கள் சென்றதும் இனியா தலையில் அடித்துக்கொண்டு, அப்பவே சொன்னேனே கீர்த்தனா. ஏ நீயா, கூல் டவுன் பேபி, நீ கூட தான் சுடிதார் போட்டிருக்க. அவன் உன்னை பார்த்து சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே அப்படின்னு பாடினா நீ சுடிதார் போடாமலேயே இருப்பியா என்று மடக்கவும், அப்படி போடு, கீர்த்தனா யாரு என்று செல்வி சொல்ல, அப்ப
அப்படி சொல்றியா என்ற இனியாவின் குரல் இறங்கிவிட, நாகரிகம் என்ற பெயரில் உடம்பை இறுக்கி போடுற ட்ரெஸ்ஸை விட இப்படி மாடஸ்டா ட்ரெஸ் போடலாம் இல்லையா? ஐயோ சாமி, சுவாமி கீர்த்தானந்தா சொற்பொழிவா பொழியிறாங்களே. எருமை, உன் அறுவை லெக்சர் கேட்டதுக்கு தண்டனையா ஐஸ்கிரீம் வாங்கி குடிடி கடங்காரி என்று சிந்து சொல்ல, ஐஸ்கிரீம் வேணா சிந்து, அதுக்கு பதிலா இந்த சுவாமி கீர்த்தானந்தா ஓம் ரீம் க்ரீம் என்று சொல்லவா? ஐயோ கீர்த்தனா, முடியலப்பா, வேணா 2 அடி அடிச்சுட்டு. மலை சாரலை அனுபவிக்கும் இனிமை போல் தோழிகளுடன் கழிந்த அந்த இனிய நினைவுகள் அடிமனதில் கல்வெட்டாய். எல்லா சந்தோஷமும் நிம்மதியும் காற்றில் கரைந்த கற்பூரமாய் கைப்பட்டு வெடித்த நீர் குமிழியாக போனதே. பெற்றோரை கொடிய சுனாமிக்கு பறிகொடுத்தேனே, நானும் அவர்களுடன் மரணத்தை முத்தமிட்டிருக்க கூடாதா என்று மனம் குமுறி போய் தனிமையில் யாரும் அறியாமல் அழுத நாட்கள் தான் எத்தனை. பெரியப்பா குருநாதன் மட்டும் இல்லை என்றால் கீர்த்தனா என்ற அந்த சிறு பறவை துன்பம் என்ற பாறையில் முட்டிக்கொண்டே உயிரை விட்டிருக்கும். பெரியம்மா கற்பகம் பருந்து போல் அவளை காயப்படுத்தும் பொழுதெல்லாம் தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை அணைத்து அடைகாப்பது போல சலுகை கேட்பாள். நினைவுகளில் இருந்து மீண்டவள் சட்டென்ற தலையை உலுக்கிக் கொண்டாள். அதற்குள் அவள் இறங்க வேண்டிய இடம் வரவே இறங்கி வீடு போய் சேர்ந்தாள். வீட்டுக்கு செல்லும் போதே கூடவே வரும் நிழல் போல வாஞ்சிநாதனை பற்றிய எண்ணங்கள் வண்டு போல இதய மலரை மொய்த்து கொண்டிருந்தன. வாஞ்சிநாதன், என்ன ஒரு அழகான பெயர்! இவனின் பெற்றோர் மிகுந்த கடவுள் பக்தி உடையவர்கள் போல. அதுதான் அந்த சிவபெருமானின் பெயரையே சூட்டியுள்ளனர். ஐ கீர்த்தனா, அறிவு கொழுந்தே, உன் பெயரும் கடவுளின் கீர்த்தனை பெயர்தானே? அப்படியென்றால் அந்த சிவனுக்கு ஏற்ற சக்தி நீதானா என்று உள்மனம் கேள்வி எழுப்ப ஒரு கணம் திகைத்தாலும் அந்த நினைவே சுகமாக இதமாக இருந்தது. சிவன் பெயராதான் இருக்கணுமா? ஏன் அவரோட அப்பா நாட்டுப்பற்று உள்ளவரா இருக்கக்கூடாதா? மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆசிரியை சுட்டு கொண்டானே வீர வாஞ்சிநாதன், அப்படியும் இருக்கலாம் இல்லையா என்று மற்றொரு மனமோ கேள்வி கேட்க, இது ஒன்றும் ஆகிறதில்ல, சாக்கு போக்கு சொல்லாதடி கீர்த்தனா, உனக்கு உன்னையும் அறியாம அவன் மேலே ஈர்ப்பு வந்துடுச்சு என்று எள்ளலுடன் இடித்துரைத்தது உள்மனம். சரி, அவர் மேலே ஈர்ப்பு, ஆர்வம் எல்லாமே இருக்கட்டுமே. அப்படியே இருந்தாலும் என் மனசிலேயே அவரை புதையல் போல காதலிச்சிட்டு போறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே வீட்டை அடைந்தாள். வாசலிலேயே கற்பகத்தின் குரல் நாராசமாக ஒலித்தது. வாடியம்மா மகாராணி, முறையெல்லாம் சுத்திட்டு இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதாக்கும் என்று நொடிக்கவும், வாஞ்சிநாதனாவது காஞ்சிநாதனாவது என்று எல்லாவற்றையும் மறந்து விரைவாக உள்ளே சென்றாள் கீர்த்தனா. தொடரும். இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.